ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஒரு மாநில துணைத் தலைவர் வந்து நம்மளை தேடி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து அந்த இடத்துல ஊக்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்போ என்ன பட்டம் கட்டிட்டாங்கன்னா அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளர். அது உண்மைதான். நான் மோடிக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நேசிக்கக்கூடிய தலைவன் யாருன்னா என் அண்ணாமலை தான். நிபுர் சர்மா நபிகள் நாயகத்தை வந்து எதிர்த்து பேசுனதால அவங்க பிஜேபியோட எவ்வளோ பெரிய லீடரு, அவங்கள கைது பண்ணணும்னு சொல்லி நான் போர்டை பிடிச்சி ஒரு வீடியோ போடுறேன். என்னுடைய சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கறதால அப்போ என்னை ஒதுக்குறீங்களா? நான் கேட்குறேன், நான் கட்சியை பார்த்து கேட்குறேன், அந்த தலைவர்களை பார்த்து கேட்குறேன். இது சம்பந்தமாக நான் அமித்ஷாவுக்கு வந்து மெயில் போட்டுக்கிறேன், இது சம்பந்தமாக நான் நிதின் நபி மெயில் போட்டுக்கிறேன், இது சம்பந்தமாக நான் வந்து நட்டாவுக்கு மெயில் போட்டுக்கிறேன். நான் உங்களுக்காக பாடுபடும் போது வந்து நீ ஒரு சங்கி பணம் வாங்கிட்டேன், என் அம்மாவை என் மனைவியை என் குழந்தைங்களாம் வந்து நீங்களாம் அசிங்கசியமாக பேசி கொச்சை என்ன பத்துறீங்க? தைரியம் இல்லாதவங்களாம் நேரில் வந்து பேசுங்கடா. ஃபேக் ஐடியில் வச்சுட்டு வந்து பின்னாடி பேசாதீங்கடா. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு ஆத்தா அம்மாவுக்கு பிறந்தவங்களாக இருந்தால் நேரில் மோதுங்கடா. எனக்கு இளையபாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் பாஜக தொண்டரான முகமது அத்தாத்துல்லா நம்மளோட இணைஞ்சிருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். சார் ஆக்சுவலாக பாஜக லிஸ்ட் வெளியே வந்துருச்சு, ஓகேங்களா? எல்லாருமே எதிர்கட்சியிலிருந்து எல்லாருமே எழுப்பக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நாங்கள் சொன்னோம்ல பாஜக மதவாத கட்சின்னு, இப்பயாவது நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்களே சார். அதாவது 27 பேர்த்துல ஒருத்தருமே வந்து இஸ்லாமியரும் இல்லை, ஒரு கிறிஸ்தவருமே இல்லையா சார்? இதற்கு முன்னாடி நான் வந்து சில விஷயத்தை வந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் எடுத்த உடனே அந்த விஷயத்துக்கு போயிட்டேன்னா நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் வேறு விதமாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அந்த தொண்டர்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால் தான் வந்து நல்லா இருக்கும் இந்த என்னுடைய விளக்கத்தை. நான் 2016 வந்து பிஜேபியில் இருக்கிறேன். மோடியின் படை வீரன் என்னுடைய ஃபேஸ்புக்கில் இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடியின் படை வீரனாக தான் இருக்கும். யூடியூப் சேனலில் கிட்டத்தட்ட 700 வீடியோ வரைக்கும் போட்டிருக்கிறேன். எந்த பதவியுமே வேண்டான்னு சொல்லி நான் வந்து பயணிச்சுக்கிட்டு வரும்போது 2021 மாநில தலைவராக வந்து அப்போ வந்து அண்ணாமலை வராரு. அவர் மாநில துணைத் தலைவராக இருக்கும்போது வந்து என்ன சொன்னார்னா, எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது, இதே கமலாலயத்தில் அண்ணாமலை வந்து அண்ணன் நம்மெல்லாம் சேர்ந்து வேலை செய்யலான்னு சொல்லும் போது வந்து ஒரு பெரிய ஒரு ஐபிஎஸ் படித்தவர் ஒரு மாநில துணைத் தலைவர் வந்து நம்மளை தேடி வந்து அந்த இடத்துல வந்து சொல்கிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு வந்து அந்த இடத்துல ஊக்கம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுறாருன்னா, எனக்கு 2022 சிறுபான்மை அணியுடைய மாநில பொதுச் செயலாளராக வந்து பதவி முதல்ல என்னை கொடுத்த ஒரே தலைவன் வந்து அண்ணாமலை தான். அப்போ என்ன பட்டம் கட்டிட்டாங்கன்னா அண்ணாமலையோட தீவிர ஆதரவாளர். அது உண்மைதான். நான் மோடிக்கு அப்புறம் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு நேசிக்கக்கூடிய தலைவன் யாருன்னா என் அண்ணாமலை தான். அதனால தான் நான் பதவியை எடுத்தேன். நான் அப்பயே வந்து அவர்கிட்ட வச்ச ஒரு கோரிக்கை என்னென்னா, எனக்கு சிறுபான்மை அணி வேண்டாம், காமனாக கொடுத்துருங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஜாதியாக போயிடும் அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா நீங்கள் சிறுபான்மை அணியில் தான் வரணும், உங்கள் சமுதாயத்துக்காக நீங்கள் என்ன பிரச்சனைகளோ அதை வந்து எங்கள் முன்னாடி கொண்டு வாங்க, நான் முயற்சி பண்ணுறேன்னு வந்து ஒரு உத்தரவாதம் கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து 10 வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த 10 வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து முஸ்லீம்களுக்கு தான் நான் வந்து சொல்ல வரேன். நிறைய பேர் கமெண்ட்டில் பணம் வாங்கிட்டேன், சங்கி என்னென்னவோ சொல்லிட்டோம். ஆனால் மனசாட்சி பிரகாரம் என்னென்னா வந்து சிறுபான்மை அணியில் வந்து என் கட்சி கொடுக்கும் போது என் சிறுபான்மை மக்களுக்காக நான் ஒவ்வொரு இடத்துலையும் குரல் கொடுக்கறது அந்த இடத்துல வந்து தவிர்த்ததே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்ல போனால் நிபுர் சர்மா நபிகள் நாயகத்தை வந்து எதிர்த்து பேசுனதால அவங்க பிஜேபியோட எவ்வளோ பெரிய லீடரு, அவங்கள கைது பண்ணணும்னு சொல்லி நான் போர்டை பிடிச்சி ஒரு வீடியோ போடுறேன். அந்த இடத்துல கூட என் கட்சியை வந்து என்னை எதிர்க்கலை. ஒரு சிறுபான்மை கட்சியில் இருக்கிறதால வந்து இவர் வந்து அவருடைய ரைட்ஸை வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணுறாருன்னு சொல்லும்போது எந்த தலைவரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்க்க போனால் இப்போ பீகாரில் பில்கிஸ் பானு 11 பேர் நிரபராதின்னு வந்து விடுவிக்கும் போது கூட எதிர்த்து அண்ணாமலை ஸ்டேஜில் இருக்கும் போதே வந்து எதிர்த்து குரல் கொடுத்தவனா அந்த 11 பேர் விடுதலையை ரத்து செய்து கைது பண்ணோன்னு சொல்லி. வேலூரில் வந்து பார்க்க போனீங்கன்னா இன்றைக்கி சர்ச் செயல்படுது, ஒரு கோயில் செயல்படுது, தொல்லியல் துறையில் இருக்கிற அந்த மசூதியை விடுவிக்கணும்னு சொல்லி நாராயணி அம்மாவை சந்தித்தேன், சிஎஸ்ஐசியோடைய இவர் பார்த்தேன், அண்ணாமலைகிட்ட அந்த கோரிக்கையை வச்சேன். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நான் என்னென்னா சிறுபான்மை மக்களுக்காக வந்து அந்த இடத்துல கோரிக்கை வந்து அண்ணாமலையிடம் வைத்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனீங்கன்னா நிலைமை எப்படின்னா வந்து 9 வருஷத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு வந்து முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வந்ததுக்காக வந்து ஒரு நன்றி செலுத்துறதுக்கு கூட எனக்கு பிரதமரை பார்க்கறதுக்கு இந்த வரைக்கும் 10 வருஷத்தில் எனக்கு ஒரு அனுமதி கொடுத்ததில்லை. கேசவ மீனாட்சி இருந்தார், எல்லாருமே இருந்தாங்க. ஆனால் நான் போய் நிற்கலை, எனக்கு ஏன் போடலைன்னு சொல்லி. ஏன் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி நயினார் நாகேந்திரன் மாநில தலைவர்கிட்ட போய் என் பதவிக்காக போய் நிற்கலை, ஒரே ஒரு நன்றியை செலுத்தணும் பிரதமர்கிட்ட, ஏன் என்னை வந்து ஒதுக்குறீங்கன்னு கேட்டேன். 2வது எலெக்ஷனில் வந்து எனக்கு பிரச்சாரம் பண்ண அனுமதி கொடுங்க,
இந்த 10 வருஷத்துல 2019 எலெக்ஷன் ஆகட்டும், 2021 எலெக்ஷன் ஆகட்டும், 2024 எம்பி எலெக்ஷன் ஆகட்டும், இது வரைக்கும் கட்சியிலேருந்து என்னை வந்து பிரச்சாரம் பண்ண போங்கன்னு சொல்லி கூட எந்த இடத்துலையும் வந்து எனக்கு வந்து அனுமதி கொடுத்ததில்லை. ஏன் ஒரு சேட்டிலைட் டிவியில் கூட வந்து எனக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. ஆக்சுவலா அவங்க வந்து பெர்மிஷன் கொடுத்தாதான் உங்களால் அந்த பிரச்சாரங்கள் டிவிலாம் பேச கண்டிப்பா முடியும். சார், கண்டிப்பா. ஆனா இருந்தாலும் என்னுடைய அரசியல் குருநாதர் டால்பின் ஸ்ரீதரன் மாநில துணைத் தலைவராக இருக்கும்போது கிட்டத்தட்ட 9 வருஷம் அவர்கிட்ட பயணம் பண்ணும்போது நான் வந்து கள்ளக்குறிச்சியில் அவர் கூட பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், பெங்களூரில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறேன், இப்போ ஏசிஎஸ் வந்து இப்போ எம்பி எலெக்ஷனில் இது பண்ணியிருக்கிறேன், 2019 ஜெயவர்தன கூட்டணி நம்ம கொடுக்கும்போது பிரச்சாரம் அவர் கூட சேர்ந்து நான் என்னுடைய கடமையை பண்ணிட்டு தான் வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு சீட்டு கொடுக்கல, எனக்கு வந்து பதவி கொடுக்கலன்னு நான் எந்த இடத்துலையும் வந்து சொன்னதில்லை. இப்போ கூட நயனார் நாகேந்திரன் கிட்ட வந்து அந்த கோரிக்கையை வைக்கும் போதும் நேற்று இந்த பிரதமர் வந்து இன்னைக்கு வந்து ஸ்டே பண்ணிக்கிறாரு. பாருங்க, 365 நாள் வந்து ஒருத்தன் வந்து கமலாலயத்தையே சுற்றி வருவேன், அங்கே இருக்கிற தலைவர்களை சுற்றின்னு வரவங்களுக்கு அனுமதி வந்து 2வது தடவை 3வது தடவை கொடுக்கும் போது ஒரு இஸ்லாமியனாக என்ன ஏன் இவங்க தவிர்க்கணும்? முதல் விஷயம் நான் வந்து அந்த இடத்துல வைக்கிறேன். இதுக்கு வந்து கட்சி வந்து பதில் சொல்லணும். ஏன் என்னை வந்து சேட்டிலைட்டில் வந்து என்னை வந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கல? ஏன் இந்த எலெக்ஷனில் இப்போ போட்ட எலெக்ஷனில் கூட வந்து பார்க்க போனீங்கன்னா ஏன் என்ன கொடுக்கல? ஏன்னா நான் மைனாரிட்டியில் இருந்து என்னுடைய சமுதாயத்துக்காக குரல் கொடுக்கறதால அப்போ என்னை ஒதுக்குறீங்களா? நான் கேட்குறேன், நான் கட்சியை பார்த்து கேட்குறேன், அந்த தலைவர்களை பார்த்து கேட்குறேன். சார், இப்போ ஸ்பைனல் கார்டு ஆப்ரேஷன் பண்ணி 4-5 மாதம் படுத்துன்னு இருக்கும்போது வந்து என்னுடைய 10 வருஷமாக இந்த பிஜேபிக்காக ஒரு இஸ்லாமியனா என் உழைப்பு குத்துனும் போது எந்த ஒரு தலைவன் வந்து என்னை பார்க்கல சார். அப்போ இந்த இஸ்லாமியனுடைய வேதனை என்ன சார் இருக்கும்? இந்திய இஸ்லாமியன் சார், நான் அங்கே கூட வருத்தப்படல சார், என்னுடைய இதில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். இதோட ஒரு பெரிய வேதனை என்னென்னா, எனக்கு பதவி போடலைனாலும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது, ஒரு மைனாரிட்டி குரூப்பில் கூட என் பேர் இல்லை, எந்த ஒரு நிகழ்ச்சியிலையும் இது வரைக்கும் என்னை வந்து கூப்பிடல, ஒரு மைனாரிட்டியாக இருக்கும். இருந்தாலும் என்னுடைய கடமை நான் வந்து யூடியூப் மூலமாக வந்து என்னுடைய பிரதமர் மோடிக்காக வந்து நான் பிரச்சாரம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா எப்படி இருந்தாலும் சார், நான் இந்த கட்சிக்கு உறுதுணையாக இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து தாமரை மலரணும்னு சொல்கிறதால தான். ஆனால் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து எல்லாருமே நான் ஒரு விஷயத்த கேட்குறேன். ஒரு காரியகர்த்தனா நீ தான் இறங்கி போகணும், நீ தான் இறங்கி போகணும். நான் பார்த்து கேட்குறேன், ஒரு எஸ்எம்எஸ் போட்டு இங்கே இருக்கிற தலைவர்களை பார்த்து கேட்குறேன், ஒரு எஸ்எம்எஸ்ஸை போட்டோன்னே நீங்கள் போய் அந்த இடத்துல நீ கலந்துப்பியா? அப்படியும் கலந்துக்கணும் தான் நான். பட் எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்ல, எனக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குதுல்ல. இப்போ இங்கே இருக்கிற தலைவனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் போட்டால் அவர் போய் அந்த நிகழ்ச்சியில் கலந்துப்பாரா? உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன், சரத்குமார் மாநில துணைத் தலைவர் வேறு கட்சியில் வந்து சேர்ந்து அவர் பொறுப்பு மாநில துணைத் தலைவராக போடும்போது அவர் என்ன சார் பைட்டு கொடுக்குறாரு? எனக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கல, பொறுப்பு கொடுக்காத போது நான் எப்படி போய் வேலை செய்யறதுன்னு கேட்டாரா இல்லையா? அது கட்சி பொறுப்பு தான். அந்த கட்சி பொறுப்பும் இல்லாமல் நான் வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர். அப்போ எனக்கு ஏன் சார் என்ன ஒதுக்கப்படுறோம்? சார், வேலூர் இப்ராஹிமுக்கும் எனக்கும் என்னந்து நேரடியாக சொல்கிறேன் சார், எந்த ஒரு பிரச்சனையும் உள்நோக்கம் கிடையாது சார். அவர் வழியில் போகிறார், என்னுடைய வழியில் போகிறார். ஆனால் அவர் வேற என்னன்னு வந்து நான் வந்து விமர்சனம் பண்ண வரல. இன்னைக்கு 3வது முறையாக ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டாக வந்து போட்டுருக்காங்கன்னா, ஒரு 5 நாளைக்கு முன்னாடி இதே கமலாலயத்துக்குள்ளே வந்து அப்போ தான் எனக்கு நீங்கள் வந்து எம்எல்ஏ சீட் தரீங்களா வந்து அவர் வந்து பேசிட்டு போயிருக்கிறாரு. எனக்கு உரிமையை கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார், வேலை செய்யறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் சொல்லியிருக்கிறார். ஆனால் அந்த அனுமதியை மறுக்கப்படுறீங்க. இன்னைக்கு இதே ராணிப்பேட்டில் போய் அவர் வந்து எவ்வளோ வேலை செஞ்சேன், நான் அப்பயும் உங்கள் யூடியூப் சேனல்லையே பதிவு பண்ண, அவர் கொடுக்க மாட்டாங்க சார். சார், ஒரு வேட்பாளர் குறைஞ்சது 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இறங்கி களத்தில் வேலை செய்யணும். 6 மாதத்துக்கு முன்னாடி இவன் தான் வேட்பாளர்னு அறிவிக்கணும். எவனோ ஒருத்தன் வந்து கூடு கட்டி வச்சிருப்பான், உள்ளே போய் உட்காந்துட்டு நான் அந்த இடத்துல நான் வந்து எனக்கு சீட்டு கொடுத்துட்டு போய் உள்ளே உட்காந்து அவன் எப்படி சார் என்னை ஏற்றுப்பான்? என்னை தோக்கடிக்க தானே சார் பார்ப்பான். அதே மாதிரி வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்னென்னா, இந்த பிஜேபியில் தயவுசெய்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன், நிறைய பேர் என்ன நினச்சாங்கன்னா, ஒரு தேசிய செயலாளருக்கு சைரன் வச்சு போலீஸ் பாதுகாப்பு வந்து கொடுக்கல. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும் மக்கள், அவருடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற காரணத்தால் தான் வந்து இன்றைக்கி பிஜேபி வந்து போகணும் மாதம் அவர் வந்து செலவு பண்ணின்னு இருக்கிறாங்க. இன்றைக்கி அவரால் என்ன சார் லாபம் நான் கேட்குறேன். இப்போ கூட சொல்லுவாங்க, அவன் விமர்சனம் பண்ணுற அந்த தொகுதி தோக்கும். இப்போ அடுத்தது நீங்கள் வந்து கேட்டீங்கல்ல, ஏன் 27 சீட்டு பிஜேபியில் வந்து இது பண்ணலன்னா, நான் கட்சியில் அடிப்படை உறுப்பினர், எந்த நடவடிக்கையும் மேலே எடுத்துங்க, அதை பற்றி நான் கவலைப்படல. நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது, இஸ்லாமியர்கள் இல்லாத கட்சி எதையும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டில். நான் மறுபடியும் இது சம்பந்தமாக நான் அமித்ஷாவுக்கு வந்து மெயில் போட்டுக்கிறேன், இது சம்பந்தமாக நான் நிதின் நபிக்கு மெயில் போட்டுக்கிறேன், இது சம்பந்தமாக நான் வந்து நட்டாவுக்கு மெயில் போட்டுக்கிறேன், இது சம்பந்தமாக நான் எல்லாருக்கும் ஒன்றா நான் எடுத்து கொடுக்குறேன். பிஜேபி தாமரை மலரணும்னு சொல்கிறதால தான். இன்றைக்கி நான் கேட்குறேன், நேற்று வந்து புதுசாக ஆரம்பித்த விஜய் கட்சியில் வந்து 11 முஸ்லீம்ங்க சார். 12 வருஷமாக இருக்கிற சீமான் கட்சியில் வந்து 12 முஸ்லீம்களை போட்டிருக்கிறாங்க சார். சார், திமுக வந்து தீய சக்தி, திமுகலேயே வந்து போனா அவர் கட்சியும் கூட்டணி கட்சியை சேர்த்து 13 முஸ்லீம்களை கொடுத்துக்கிறாங்க சார். இன்னைக்கு ஏடிஎம்கே முஸ்லீம்களுடைய பாதுகாவலன்னு சொல்கிறேன். ஏன் சார் ஏடிஎம்கேல ஒரு முஸ்லீமு, பிஜேபியில் 27 சீட் போட்டு ஒரு முஸ்லீமையும் கொடுக்கல? அப்போ நீங்கள் முஸ்லீம்களை புறக்கணிக்கிறீங்கள? எதை வச்சு சார் வந்து முஸ்லீம்கள் வந்து பிஜேபி பின்னாடி வருவோம்? நான் 27 சீட்டு கேட்குறேன், 27 சீட்டை நீங்கள் ஜெயிச்சிருவீங்களா? நான் இதையும் கேட்டேன் தலைமை கிட்ட.
ஒரு எம்பி எலெக்ஷனில் இதே அண்ணாமலை எனக்கு வந்து பரிந்துரை பண்ணார். அரக்கோணம் மாவட்டத்தில் ஜமாத் வந்து பேசிட்டு போனாங்க. ஆனால் வந்து கூட்டணி கட்சி பாலு, அதாவது பாட்டாளி மக்களுக்கு பாலு அது வாங்கிட்டு போயிடும். அப்போ நான் வேலை செஞ்சேன். அப்போ முஸ்லீம்களை வந்து ஒரு தலைவர் சொல்றாரு, அந்த தோக்குற இடமா வந்து கொடுங்க அப்படின்னு வந்து அண்ணாமலை முன்னாடி சொல்லும் போது, அப்போ நீங்க எத்தனை இடத்துல நீங்க ஜெயிச்சிருக்கிறீங்க? அந்த தோக்குற இடமே கூட சார். வெஸ்ட் பெங்காலில் இன்னைக்கு எந்த நிலைமையில சார் ஒண்ணுமே இல்லாத இடத்துல படிப்படியா வந்தாங்கல்ல. இன்னைக்கு எதிர்கட்சியா வந்து உட்காந்தாங்களா, எழுதி வச்சுங்க 2031 இன்னைக்கு பிஜேபி ஆட்சி அங்க மலரும். இன்னைக்கு அசாம்ல பிஜேபி ஆட்சி மலர்ந்துருக்குது. ஏன் தமிழ்நாட்டில் மலரல? ஏன்னா நீங்க வந்து முஸ்லீம்களை புறக்கணிக்கிறீங்க. இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோல வந்து பதிவு பண்றேன். முஸ்லீம்களை புறக்கணிக்காதீர்கள். அவங்களுக்கு வந்து நீங்க ஒரு சீட்டை கொடுத்தா கூட அட்லீஸ்ட் பிஜேபி அவங்களுக்கு கொடுத்துருக்காண்டான்னு சொல்லி வர்றோம். சார் நான் வந்து ஒரு மைனாரிட்டியில் இருக்கிறோம் சார். நான் அண்ணா நகரில் வீட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எனக்கு அந்த இடத்துல ஒரு சீட்டை நான் கேட்டேன்னா எத்தனை முஸ்லீம் 1% கூட இல்லை. இல்லாத இடத்துல நான் போய் ஏன் நிற்கணும்? என் கட்சிக்கு நான் வந்து ஏதோ வந்து ஒரு விசுவாசமா என் கட்சிக்கு ஒரு சீட்டு ஜெயிச்சு கொடுக்கணும்னா நான் ஒரு திருவல்லிக்கேணியோ இல்லை ஒரு ஆம்பூரோ இல்லை ஒரு வாணியம்பாடியோ இல்லை ஒரு ராணிப்பேட்டையோ வந்து நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கணும். அப்போ இது வந்து ஏன் மாநில தலைவர் வந்து வலியுறுத்தலை? இன்னைக்கு நீங்கள் எல்லாருமே சொல்கிறாங்க மேல் இடத்துலேருந்து வந்தாங்க சார். மேல் இடத்துலேருந்து பியூஷ் கோயல் வந்தாலும் சரி, நான் கேட்குறேன், இதே நீங்கள் வந்து அரவிந்த் மேனன் இருந்தாலும் சரி, சுதாகர் ரெட்டியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன சார் தெரியும் ஒரு மாநிலத்துக்குள்ளே நடக்கிறது? அவங்க சீட்டுக்கு தான் சார் ஃபைட் பண்ண முடியும். 40 சீட்டா 20 சீட்டா 50 சீட்டா அவங்க ஃபைட் பண்ண முடியல. ஒவ்வொரு மாநிலத்துக்குள்ள வெற்றி வாய்ப்பு ஜாதி சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு நீ கொடுக்குறல. இன்னைக்கு எஸ்சிக்கு ஒருத்தன் அவ்வளோ இருக்கிறாங்க, அவங்க சீட்டு கொடுக்குற. இங்கே ஓபிசிக்கு கொடுக்குற. ஏன் சார் இஸ்லாமியர்களுக்கு வந்து 15% இருக்கிற இஸ்லாமியர்கள் எங்களுக்கு கொடுக்கல? இப்போ நான் அந்த இடத்துல வந்து சொல்கிறேன் சார், நான் தமிழ்நாட்டில் பிஜேபி வந்து மலரணும்னு விருப்பப்படுறோம் தான். ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த 27 சீட்டில் ஒரு சீட்டும் கொடுக்காததால 27 சீட்டில் ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட பிஜேபி பெரிய விஷயம் சார். இதை நான் சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். தப்பான ஒரு ஆளை வந்து ஒரே ஒரு முஸ்லீமை வந்து நீங்கள் ப்ரொமோட் பண்ணி அவனை வந்து முஸ்லீமே இல்லைன்னு எல்லாருமே வந்து ஒத்துமொட்ட முஸ்லீம் சமுதாயமும் இன்னொரு விஷயத்த கேட்குறாங்க ஒரு ஜமாத்தில், யோ முத்தலாக் கொண்டு வந்தது உங்கள் மோடி தானையா? அப்போ அதே முத்தலாக் இன்னைக்கு வந்து வேலூர் இப்ராஹிம் வந்து ஒரு பொண்ணை வந்து இதே மாதிரி தான் தலாக் சொல்லிட்டு வந்தவனுக்கு உன் கட்சி வந்து கொண்டு வந்த சட்டத்தில் உன் கட்சியே வந்து அவனை போலீஸ் பாதுகாப்போட சுத்த விட்றீங்களே, இது நியாயமானு கேட்குறாங்க. நான் மக்களை பார்த்து கேட்குறேன், ஒரு பிஜேபியில் இருக்கிற தேசிய செயலாளருக்கு போலீஸ் பாதுகாப்போட எப்படி நீங்கள் அனுமதிப்பீங்க? நான் இவ்வளோ கேஸ் வாங்கிட்டேன், 100 கேஸ் வாங்கிட்டேன், 120 கேஸ். யாருக்காக வாங்கினேன்? எப்படி வாங்கினேன்? ஏன்னா நீ இஸ்லாமியர்களை ட்ரிகர் பண்ணி வாங்கியிருக்கிற. நீ என்ன இருக்க ஒரு முஸ்லீம்களை. ஆனால் இன்னைக்கு ஒத்துமொட்ட முஸ்லீம்களும் புறக்கணிக்கிறாங்கன்னா அவன் அந்த இடத்துல பேசல. தன்னை வளர்த்து கொள்ளறதுக்காக இன்னைக்கு நான் வந்து 10 வருஷமா நான் இந்த கட்சிக்காக உழைச்சி நிற்கிறேன். ஆனால் என்னை வந்து நான் படுத்த படிக்க இருக்கும்போது கூட வந்து எவனும் பார்க்கல. ஒரு பிரதமரை வந்து என்னை பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல. ஒரு சீட்டுக்காக நான் போராடின்னு இருக்கிறேன். ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தில் இருக்கிற இஸ்லாமிய மக்களுடைய கோரிக்கையை நான் வைக்கும் போது கூட வந்து என்னை புறக்கணிக்கிற இந்த பாரதிய ஜனதா தலைவர்கள் பதில் சொல்லி ஆகணும் சார். இப்போ அண்ணாமலை அவர்களே வந்து சீட்டு கொடுக்கப்படலை, அவருமே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு சார். பட் இருந்தாலுமே வந்து நான் அண்ணாமலையோட இருந்ததுனால தான் என்னை ஒதுக்கப்படுறான்னு எப்படி சார் சொல்கிறீங்க நீங்கள்? சார் எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, அண்ணாமலையோட 3 வருஷம் இருந்தேன் இல்லை சார். இந்த 3 வருஷமும் பார்க்கணும்னா நான் மாநில தலைவர் அண்ணாமலையோட கணக்கில் இருந்தேன். ஆனால் எக்காரணத்தில் இப்போ கூட முந்தானத்தை பார்க்கும்போதும் அண்ணாமலைக்கு மணக்கம் மட்டும்தான் வச்சேன் தவிர நான் போய் எனக்கு இது ஒன்றுனா அது ஒன்றுனா ஒரு நாள் கூட அவர்கிட்ட நின்றதில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும் என்னை கொண்டு வந்தவரை என்னை வச்சு என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும். என்னை வந்து முன்னாடி சொல்கிறாங்க, பாய் உனக்கு பதவி போடலன்னா என்ன தெரியுமா காரணம்? நீ அண்ணாமலையோடைய ஆதரவாளர்கள் பாய். இருந்துட்டு போகிறேன், நான் பதவிக்காக போய் நிற்கலையே யாருக்கிட்டையும். இன்னைக்கு அண்ணாமலை வந்து இன்னைக்கு இடத்துல வந்து சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் எந்த தலைவரும் கொச்சப்படல சார். அந்தந்த காலகட்டத்தில் அவங்கவுங்க வந்து வேலை செஞ்சாங்க சார். ஆனால் 3% 12% கொண்டு வந்தது அண்ணாமலை தானே சார். நான் எந்த தலைவரும் கொச்சப்படல சார். எல்லாம் அந்த கட்சிக்காக உழைச்சவங்களாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பட்டி தொட்டிலெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து தாமரையோடைய கொடி வந்து இன்னைக்கு ரீச் பண்ணது அண்ணாமலை. இன்னைக்கு எழுதி வச்சுங்க, இந்த அண்ணாமலையை ஒதுக்குனீங்கல்ல சார். நான் இதே மே 5ஆம் தேதி இந்த இன்டர்வியூ வருவேன், சேலஞ்ச் பண்ணி சொல்கிறேன். 3% கீழே தான் தமிழ்நாட்டு ஓட்டு இருக்கும் பிஜேபிக்கு. ஒரு திறமையானவனை வந்து ஒதுக்குறது எப்படின்னு வந்து இங்கே வந்து கற்றுக்கணும் சார். எங்கே அவன் உச்சத்துக்கு போயிடுவான். இதுக்கு பின்னாடி நிறைய மாஸ்டர் மைண்டுங்க இருக்கிறாங்க. அவரை எந்த அளவு வந்து இன்னைக்கு கட்சி பதவி கொடுத்ததுலேருந்து எந்த அளவு வரைக்கும் அவர் வந்து ப்ரெஷர் பண்ணியிருக்காங்கன்னு வந்து என்னால் தெரியும். ஆனால் நான் ஒரு நாள் கூட அவர்கிட்ட வந்து இது பண்ணதில்லை. அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது சார். அந்த பிரச்சனையில் போய் என் பிரச்சனையை நான் இது வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் கூட அவரை சந்திச்சதில்லை. ஆனால் நான் அவர்கிட்ட கேட்டிருக்கிறேன். ஆனால் அவர் வந்து ஏன்னு தெரில எனக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து ஊர்லேருந்து வந்தால் கூட எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிப்பார், அண்ணா போய் ரீச் ஆகிட்டீங்களா, ஆனால் நாங்கள் வந்து அவங்க பிஐட்ட சொல்லுவார் முதல்ல முக்கியத்துவம் கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் நான் படுக்கும்போது கூட அண்ணாமலை வந்து என்னை வந்து பார்க்கல. ஏன்? அவருக்கும் வந்து ஒரு வேளை முஸ்லீம்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? நான் உங்கள் ஆதரவாளர் தான். இன்னைக்கும் சொல்கிறேன், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன். அண்ணாமலை வெளியேறினா நான் வெளியேறுவேன்.
இந்த மோடியின் படை வீரனாக. நான் இப்போ கூட சொல்கிறேன், இந்த இல்லைன்னா நான் வந்து மோடியுடைய படை வீரன் இல்லைன்னா என்னுடைய ஓட்டு கூட நான் நோட்டாக தான் போட்டிருப்பேன். அப்பேற்பட்ட ஒரு தலைவனை வந்து நான் முந்தானத்து என்னன்னா ஏர்போர்ட் லிஸ்ட்டில் பேரே இல்லை, லிஸ்ட்டில் பேர் இருக்குதுன்னு எப்படி நீங்களாம் வந்து அசிங்கப்படுத்தலாம் அவரை? நான் கேட்குறேன், எப்படி சார் அசிங்கப்படுத்தலாம்? யார் ஒர்க் செய்வாங்க, யார் வேலை செய்ய மாட்டாங்க அண்ணாமலைக்கு தெரியும். அதனால் அவரை வச்சு நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணியிருந்தா இன்றைக்கி வேறு விஷயம். இன்றைக்கி உள் விவகாரம் அது அண்ணாமலை வந்து டீல் பண்ணிப்பார். அவருடைய பெருந்தன்மை, எனக்கு சீட்டு கொடுக்கலனால இன்றைக்கி நான் வந்து பூத்தில் ஏஜென்ட்டாக நான் வந்து அந்த இடத்துல வேலை செய்கிறோம், அவர் பெருந்தன்மை. நானும் அதால் தான் வந்து பிரச்சாரத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டாங்கன்னா போவோம். சரி, இனி சுயமரியாதை விட்டு போக முடியாது. நான் நிறைய வந்து போயிட்டு கூப்பிடலனாலும் அந்த வந்து வேண்டாத இருந்தாலே அங்கே போய் நின்றாலும் என்னை ஓரத்தில் தான் நிற்க வைக்கிறாங்க. அப்போ மரியாதை இடத்துல இல்லாத இடத்துல நான் என்ன கட்சியை யோசிக்காத போது வந்து நான் ஏன் சார் இது பண்ணணும்? இன்னமும் தயாராக தான் சார் இருக்கிறேன். இந்த மோடிக்காக, இந்த கட்சிக்காக வந்து என் உயிரை கொடுக்கறதுக்கு கூட நான் தயாராக இருக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் மாநிலத்தில் ஒரு அண்ணாமலைக்கு வந்து மரியாதை முக்கியம். அவரை ஒதுக்குபவர்களை நான் என்னைக்குமே மதிக்க மாட்டேன். நான் வந்து அண்ணாமலை ஆதரவாளரவே இருந்துட்டு போகிறேன். அந்த இறைவனுக்கு தெரியும். இது வரைக்கும் எனக்கு டெல்லி கான்டெக்ட்ஸ் கிடையாது. இது வரைக்கும் எந்த கட்சி தலைவர் பின்னாடி நான் சுற்றுனது கிடையாது. இது வரைக்கும் நான் கமலாலயத்தில் சுற்றுனதில்லை. என் தலைவர் அண்ணாமலை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னுமே மனசுக்குள்ள பதிகம் தான் வந்து, கட்சி ஆஃபீஸை சுத்தாதீங்க, உங்கள் தொகுதியை சுற்றுங்க, தலைவருங்க பின்னாடி சுத்தாதீங்க, உங்கள் மக்கள் பின்னாடி சுத்துங்கன்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தையால தான் நான் இன்ன வரைக்கும் அண்ணாமலை பின்னாடி கூட சுத்தாமல் இருக்கிறேன். ஆனால் இஸ்லாமியருடைய வேதனை என்னன்னு அவருக்கு தெரியும். இஸ்லாமியர் மத்தியில் அண்ணாமலைக்கு ஆதரவு இருக்குதும் நல்லா எனக்கு தெரியும். அதே நேரத்தில் இந்த இஸ்லாமியரை பிஜேபியை வெறுக்கலனும் எனக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி வந்து மோடி செய்த சாதனைகள்லாம் அந்த இஸ்லாமியர் மனசில் இருக்குது. ஆனால் வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவன் சமுதாயத்துக்கு கொடை பிடிக்காமல் போய் எதிரில் இருக்கிறவங்க கொடை பிடிக்கும் போது என்னன்னா இஸ்லாமியர்கள் வந்து தோண்டு போயிட்டாங்க. இவன் பின்னாடி போனால் இவன் என்னென்னவோ வந்து பேசலாம் சார், என்னென்னவோ பேசலாம், இவன் சுயலாபத்துக்காக பேசலாம். அது என்னன்னா அது அதிருப்தியெல்லாம் முஸ்லீம்களுக்கு போகுது. ஜமாத்துகள் இப்போ கூட சொல்கிறேன் சார், நான் இந்த இடத்துல ஒரே ஒரு என் தாய் மீது ஆணையாக, என் தாய்நாட்டு மீது ஆணையாக சொல்கிறேன், எந்த ஒரு நிமிஷத்துக்கும் நான் என் சுயலாபத்துக்காக நான் இந்த கட்சியில் பயணிக்க மாட்டேன். என் சமுதாயத்துக்காக தான் பயணிக்கிறேன். இதனால் இந்த கட்சியை விட்டு விலகி போகிறதுக்கும் தயார். இப்போ என்னை கூப்பிட்டு எந்த கட்சிகளும் இருந்தாலும் வந்து வாங்க, உங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் வந்து பாதுகாவலராக இருக்கிறோம், நீங்கள் உங்கள் ஆதரவு எனக்கு கொடுங்கன்னா நான் அந்த கட்சி கொடுத்துருவேன் சார். அதில் மாற்றுக்கிறது கிடையாது. எனக்கு இந்த பின்னாடி பேசுகிற பழக்கம் இல்லை, எனக்கு மாரில் குத்தி தான் பழக்கம். அப்படி தான் என் வீட்டில் என்னை வளர்த்து வச்சுருக்கிறாங்க. என் இஸ்லாமிய சகோதரர் புரிஞ்சிக்காமல் போங்க. இன்றைக்கி வந்து எல்லா இஸ்லாமியும் எல்லா கட்சியிலையும் இருக்கிறானுங்க. சீமானில் இருக்கிறவன் வந்து மற்றவனை விமர்சனம் பண்ணுறான், திமுகவில் இருக்கிறவன். ஆனால் பிஜேபியில் இருக்கிற நான் விமர்சனம் பண்ணால் மட்டும் ஏன் நீ விமர்சனம் பண்ணுறான்னு தெரியல. இதோ இன்றைக்கி வந்து வேலை பிடிச்சிக்கிட்டு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நாசர் பிடிச்சிக்கினாரு. இன்றைக்கி வந்து செஞ்சு மஸ்தான் பட்டையை போட்டேன்னா அவங்க நான் வரவேற்கிறேன். நீங்கள் நான் உங்களுக்காக பாடுபடும் போது வந்து நீ ஒரு சங்கி பணம் வாங்கிட்டேன், என் அம்மாவை, என் மனைவியை, என் குழந்தைங்களாம் வந்து நீங்களாம் அசிங்கசியமாக பேசி கொச்சை ஏன்டா படுத்துறீங்க? தைரியம் இல்லாதவங்களாம் நேரில் வந்து பேசுங்கடா. ஃபேக் ஐடியில் வச்சுட்டு வந்து பின்னாடி பேசாதீங்கடா. நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு ஆத்தா அம்மாவுக்கு பிறந்தவங்களாக இருந்தால் நேரில் மோதுங்கடா என் கூட. பட் இருந்தாலுமே அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ கட்சி பிரச்சனைகள் இவ்வளோ இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் எதுவுமே வெளியே சொல்ல கிடையாது. அப்போ நீங்கள் ஏன் சார் வெளியே சொல்லணும் அதை? சார் நான் ஒரு தொண்டன், தயவு செய்து புரிஞ்சுக்கணும். ஒரு தொண்டனுடைய வந்து மன குமுறலை என்னால் சொல்ல முடியும். ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு தலைவர், பல கோடி பேர் அவரை ஃபாலோ பண்ணுறாங்க. அவர் இந்த ஆதங்கத்தை சொன்னால் அது கட்சிக்கு பின்னாடி போகும். தயவு செய்து புரிஞ்சுக்கணும். நான் ஒரு அடிப்படை தொண்டன், ஒரு மாநிலத்தில் இருக்கிற இன்றைக்கி அவருக்கு இல்லாத ஃபேன்ஸாக நான் இன்னைக்கு கேட்குறேன். அதனால தான் சொல்கிறேன், அண்ணாமலை இந்த தேர்தலில் நிற்கலாமல் அவர் என்ன பிரச்சாரம் பண்ணாலும் அண்ணாமலையை நெஞ்சில் சுமந்திருக்கிற ஒவ்வொரு தொண்டனுக்கும் அவருடைய வேதனை தெரியும். அதோடைய ரிஃப்ளெக்ட் இந்த மே 4ஆம் தேதி உங்களுக்கு தெரியும். சார் ஒரு அற்புதமான கருத்துக்களை இளையபிரான பார்த்ததற்கு மிக்க நன்றி சார். ஜெய்ஹிந்த் சார். ஜெய்ஹிந்த்.